தொண்டர்களை உங்கள் திசையை நோக்கி ஈர்ப்பதற்கும் இழுப்பதற்கும் நீங்க அந்த பயிற்சியை அந்த தொண்டர்களுக்கு கட்டாயம் கொடுத்தோம்னு இனி அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. ஏன்னா திமுக என்கிற யானை எழுந்து நிக்குது, எந்த பகையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆண்மையோடு இருக்கிறது. 1975 எமர்ஜென்சிக்கு பிறகு ஆட்சி கவிழ்க்கப்பட்டு ஊழலுக்காக என்று சொல்லி ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டு தலைவர் கலைஞர் அவர்கள் மீது திமுக அமைச்சர்கள் மீது ஊழல் புகார் குற்றம் சாட்டப்பட்டு அதற்கு பிறகு ஒரு பழி சுமந்து நின்ற பாத்திரமாக திமுக தேர்தல் களத்தில் நின்று அதை எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு அன்றைக்கு இருட்டடிப்புக்கு ஆளான திமுக மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்கிற விஜயை விட செல்வாக்கு பெற்ற மாசுள்ள தலைவரை எதிர்த்தே களம் கண்டு 48 இடம் ஜெயிச்சு. நான் மாணவனா இருக்கேன். இப்போ திமுக முடிஞ்சிரும்னு சொன்னாங்க, அன்னைக்கே முடிக்க முடியல. 48 இடத்துல ஜெயிச்சு கலைஞர் எதிர்கட்சி தலைவராக அசம்பிளியில் போய் எம்ஜிஆருக்கு முன்னாடி உட்கார்ந்திருந்தார். அதனால திமுகவுக்கு உயரமும் திமுகவினுடைய ஆழமும் தம்பி விஜய் சரியாக உள்வாங்கி கொண்டு களத்துக்கு வர வேண்டும்.